வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த புத்தகத்தை படிங்க. இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். மனிதராக இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் அடையணுங்கிற ஆசையை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும். இந்த பிறப்புல பிறந்திருக்கீங்க, 2 குழந்தைக்கு தகப்பேன், 1 குழந்தைக்கு தகப்பேன். இந்த வாழ்க்கையை செம்மப்படுத்தணும். இந்த சூலத்தை நல்ல சூலமாக மாத்தணும். உங்க உடலை நல்ல உடலா மாத்துங்க. உங்க குழந்தைகளுக்கு போகும்போது சொத்து சோகம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அப்பா நல்ல தன்மையை கொடுத்துட்டு போறாரு. விலை மதிக்க முடியாத ஒரு நல்ல தன்மை, பாசிட்டிவ் தன்மையை கொடுத்துட்டு போறோம். அது பரம்பரையே வாழ, அது உங்க குலத்தையே வாழ வைக்குங்க. புரியுதுங்களா? அதுதான் வேணும். அப்ப யாரு எந்த ஆன்மா இன்னும் உயர்ந்த ஸ்டேஜுக்கு வரணுமோ அது பிரபஞ்சம், அது வழிகாட்டும். அப்ப நீங்க உண்மை தத்துவத்தை விட்டுட்டு ஒரு மோக அடிப்படையில செயல்பட்டீங்கன்னா வீண்படும். ஏன்னா இந்த உண்மையான செயலை கண்டறிவதில் அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கணும். ஒரு முறைக்கு 1000 முறை உங்ககிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா கவனிச்சு பொறுமையா நிதானிச்சு செயல்படும். அதுதான் ஒரு நல்ல செயலை உங்களுக்கு உருவாக்கும். புரியுதுங்களா?